நேயர்களே, அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் பேரன்பிற்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன். இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம். திமுகவின் ஏமாற்று வித்தை, காவல்துறையினர் பதவி உயர்விலும் தொடர்வதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். தேர்தல் அறிக்கையில் பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்து ஆட்சிக்கு வந்ததும் அவற்றை நிறைவேற்றாமல் கிடப்பில் போட்டு மீண்டும் தேர்தல் நெருங்கும் போது வாக்குறுதிகளை அரைகுறையாக நிறைவேற்றும் திமுகவின் ஏமாற்று வித்தை, காவல்துறையினர் பதவி உயர்விலும் தொடர்வது கடுமையான கண்டனத்துக்குரியது என தெரிவித்துள்ள அண்ணாமலை, தனது தேர்தல் வாக்குறுதி எண் 389 இரண்டாம் நிலை காவலர்களுக்கு மொத்தம் 20 ஆண்டுகளில் SSI பதவி உயர்வு வழங்கப்படும் என்று கூறியிருந்ததை 4 ஆண்டுகளாக நிறைவேற்றாமல் தற்போது இன்னும் ஒரு ஆண்டில் தேர்தல் வரவிருப்பதால் குழப்பமான ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்கிறது திமுக அரசு. இந்த அரசாணையின்படி கடந்த 2011ஆம் ஆண்டுக்கு பிறகு பணியில் சேர்ந்த காவல்துறையினருக்கு SSI பதவி உயர்வுக்கு மொத்தம் 23 ஆண்டுகள் பணி அனுபவம் தேவை என்றும், 2011ஆம் ஆண்டுக்கு முன்பாக பணியில் சேர்ந்தவர்களுக்கு மொத்தம் 25 ஆண்டுகள் பணி அனுபவம் தேவை என்றும் பிரிவினையை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த குழப்பத்தை ஏற்படுத்தவா 4 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டீர்கள் என்ற கேள்வி காவல்துறையிடையே எழுந்துள்ளது. இந்த தேவையற்ற குழப்பத்தை தவிர்க்க திமுக தனது தேர்தல் வாக்குறுதியில் கூறியிருந்ததை போல காவல்துறையினரின் மொத்த பணி அனுபவத்தை கணக்கில் கொண்டு பதவி உயர்வு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து 67 பேர் மரணமடைந்த துயர சம்பவத்திற்கு ஆறுதல் கூற செல்லாதது ஏன் என்று அதிமுக பொதுச் செயலாளர் EPS கேள்வி எழுப்பியுள்ளார். உடல் நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பாமக MLA-க்கள் 2 பேர் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் குணமடைய பிரார்த்தனை செய்வோம் என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். பாமக தலைவர் அன்புமணி நேரில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என நினைக்கிறீர்களா என நிருபர்கள் எழுப்பிய கேள்விக்கு போக போக தெரியும் என பாட்டு பாடி பாமக நிறுவனர் ராமதாஸ் பதில் அளித்துள்ளார். கோவை பயங்கரவாதத்தின் புகலிடமாக மாறி வருவது ஏன் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் கோவையில் அரபு கல்லூரி என்ற போர்வையில் ISIS பயங்கரவாத அமைப்புக்காக 4 பேர் ஆள் சேர்த்து வந்துள்ளனர் எனும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக இருக்கிறது என்று தெரிவித்துள்ளார். தமிழகம் மீது உலக நாடுகள் நம்பிக்கை வைத்துள்ளன என சர்வதேச இயந்திர கண்காட்சி துவக்க விழாவில் முதல்வர் ஸ்டாலின் பேசினார். ஆழ்கடத்தல் விவகாரத்தில் ADGP ஜெயராமை கைது செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை உச்சநீதிமன்றம் ரத்து செய்தது. மேலும் வழக்கு விசாரணையை CBCIDக்கு மாற்றும் உத்தரவை தமிழக அரசு ஏற்றுக்கொண்டது. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் சட்டவிரோதமாக போலி ஆவணங்களை பயன்படுத்தி வசித்து வந்த வங்கதேசத்தினர் 26 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். உடல் நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா சிகிச்சைக்கு பிறகு இன்று வீடு திரும்பினார். காங்கிரஸ் கட்சி மேலிடத்துடன் தனக்கு சில கருத்து வேறுபாடுகள் உள்ளன என முன்னாள் மத்திய அமைச்சர் சசி தரூர் கூறியுள்ளது பரபரப்பை கிளப்பியுள்ளது. காங்கிரஸ் மூத்த தலைவரும் திருவனந்தபுரம் MP-யுமாக இருக்கும் முன்னாள் மத்திய அமைச்சர் சசி தரூர் சமீப காலமாக பிரதமர் மோடியையும் மத்திய அரசையும் பாராட்டி பேசி வருகிறார். இதற்கு காங்கிரஸ் கட்சியில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. அக்கட்சி தலைவர்கள் சிலர் சசி தரூருக்கு கண்டனம் தெரிவித்தாலும் விமர்சனம் செய்தாலும் அதனை சசி தரூர் கண்டுகொள்ளவில்லை. ஆபரேஷன் சிந்தூர் குறித்து வெளிநாடுகளிடம் விவரிக்கும் குழுவில் காங்கிரஸ் கட்சியின் எதிர்ப்பையும் மீறி சசி தரூர் இடம்பெற்றார். அவர் தொடர்ந்து மத்திய அரசுக்கு ஆதரவாக பேசி வருவது காங்கிரசுக்குள் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. ஜெயராம் ரமேஷ் உள்ளிட்டோர் சசி தரூரை கண்டித்தனர். இந்நிலையில் கேரள மாநிலத்தில் நிலம்பூர் தொகுதிக்கு நடக்கும் இடைத்தேர்தலில் பிரச்சாரம் மேற்கொள்ளாதது தொடர்பாக சசி தரூர் அளித்த பேட்டியில், கேரள மாநிலம் நிலம்பூர் இடைத்தேர்தல் பிரச்சாரத்திற்கு காங்கிரஸ் என்னை அழைக்கவில்லை. எனக்கும் கட்சி தலைமைக்கும் இடையே சில கருத்து வேறுபாடுகள் உள்ளன. அவற்றை மூடிய கதவுக்குள் சரி செய்து கொள்ள முடியும். ஆனால் இதுவரை யாரும் என்னை தொடர்பு கொள்ளவில்லை. அரசு அமைத்த குழுவில் இடம்பெற்றதால் வெளிநாடுகளுக்கு சென்றேன். திரும்பி வந்த பிறகு பிரச்சாரத்திற்கு வர வேண்டும் என கட்சியினர் யாரும் என்னை அழைக்கவில்லை. கட்சி வேட்பாளருக்கு ஓட்டு போட வேண்டும் என அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். காங்கிரஸில் உள்ள சகோதரர்கள் மற்றும் சகோதரிகளுடனான எனது உறவு வலுவாக உள்ளது. இவ்வாறு அவர் கூறினார். இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.